Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா செஞ்சு பார்க்கணும்னு தோணணும், நல்லா இருக்கேன்னு தோணிட்டு தள்ளிடக்கூடாது, சேவ் பண்ணிட்டு செஞ்சு பார்க்கணும். அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கான்செப்ட். நான் பண்ணுறது ஆக்சுவலாக எனக்கு தங்கச்சி இருக்கா, அவள் பண்ணுறது எதுவுமே நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையாக இருந்தாலுமே சரி, நான் செய்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையாக இருந்தாலுமே நல்லா இருக்கும். எனக்கும் அவளுக்குள்ள வித்தியாசம். நான் இப்போ ஏதோ ஒன்று என் மைண்டுக்கு தோணுது, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறேன், அதை நான் செய்யும் போது அது நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவள் செய்கிறது நல்லா இருக்காது. ஏன்னா நீங்கள் சிம்பிளாக போய் குக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், அது ஆங்கிள் பார்க்கணும், லைட் செட் பண்ணணும், செட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சாயும் இது சாயும், திடீர்னு எண்ணெய் கவுரும். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் சமைச்சதுலேயே தி பெஸ்ட் டிஷ்னா அது என்ன? பெஸ்ட்னா எல்லாமே தான்மா, எல்லாமே நல்லா இருக்கும். ஒன்று ஒரு மாதிரி பிடிச்சது சொல்லுங்க. அந்த பலாப்பழ அல்வா அதிலே சொல்லியிருப்பாங்க, வாயிலே வைக்க முடியல. நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? முட்டை, பிரெட்டு, இதெல்லாம் வச்சு போடுற வீடியோ ரொம்ப அதிகமான வியூஸ் போகும். ஏன் மேகி கூட அது மாதிரி போகும். மேகி அது ஓகே. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் ரொம்ப அதிகமாக யார் வீட்டில் இருக்கோ அவங்களோட வீடியோஸ்லாம், அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப அதிகமாக வியூஸ் போகும். ஏன்னா அதுதான் எல்லார் வீட்லையும் இருக்கும். அவங்க அதில் ஒரு இனோவேஷன் எடுத்துகிட்டு வராங்களே தவிர புதுசாலாம் இல்லை. சப்பாத்தி பரோட்டா ஐட்டம் ஒரு நாள் போடுறோன்னா அடுத்தது வந்து எக்கு வச்சு ஒரு ஐட்டம் போடுவேன், அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சு ஒரு ஐட்டம் போடுவேன், அடுத்தது ஸ்வீட் ரெசிபி ஒன்று போடுவேன். ஸோ இது ஷஃபில் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நான் பிளான் பண்ண மாட்டேன். ஒரேடியாக அடிக்காமல் ஒரு வீக்குக்கு ஒன்று ஷஃபில் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். எல்லாருக்குமே ஹார்ட் டைம்ஸ்னு ஒன்று வரும். அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி. எனக்கு வந்து 35K வரைக்கும் சர்றன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 year 35 to 38 லாக் ஆகிட்டேன். நோ க்ரோத். 10K 8K 14K ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து நோ வாய்ஸ் ஓவர், ஜஸ்ட் பேக்ரவுண்ட் சாங், ASMR கண்டென்ட் கடகடன்னு போகும். பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங், தமிழ் சாங் ஏதாவது போடுவேன். பெருசாக யாரும் சேவ் பண்ணுற மாதிரி லைக் ரீச் ஆகலை, யாரும் பண்ணி பார்க்குற மாதிரி தெரியல. சவுத் இண்டியன் ASMR, எஸ். அண்ட் இதை பற்றி நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்பவே வந்து சரி ஓகே, இந்த ASMRலாம் நம்மளுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளீஸிங்காக அந்த மாதிரி இருக்கும்னு. அந்த சில பேர் வந்து குக்கிங் பண்ணுவாங்க, ஆனால் வந்து இதுதான் பிரதானமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு தான் வந்தேன். பட் குக்கிங்க்கு தான் நீங்கள் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மாதிரி இருந்தது இல்லை சேனலில். ஸோ இது எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி வந்து நான் குக்லாம் கிடையாது, செஃப்பும் கிடையாது. ஓகே. நான் எனக்கு வீடியோ நல்லா எடுப்பேன், எடிட் பண்ணுவேன். ஒய் கான்ட் வி ட்ரை? எங்கள் அப்பா வந்து சும்மா ஏதாவது பண்ணுறான்னு, எதுவுமே லைக் அந்த மவுஸே குறையாத ஒரு விஷயம்னா சாப்பாடு தான். இது இன்றைக்கி இருந்தாலும் சரி, இல்லை ஒரு 4 வருஷம் கழிச்சு ஆரம்பித்தாலும் சரி, எப்போ இருந்தாலும் மவுஸ் குறையாது. ஏன்னா எல்லோரும் வாடுறதுக்கு சாப்பிட தானே போகிறோம். சரி ஓகே, உன்னோட ஸ்கில்லை இதில் காமிடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எங்கள் அம்மா வச்சு பண்ணலாம் ட்ரை பண்ணால் அவங்களுக்கு அந்த பக்குவம் வரல. அந்த போடுறது, அது அவங்க பண்ணுறது நல்லாயிருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு. டேஸ்ட்டோட ரொம்ப முக்கியமான வைக்கிறது லைக் பார்க்கறது தான். பார்த்தா பசி எடுக்கணும், அந்த ஒரு விஷயம் தான் வந்து மெயின். ஸோ அதனால் நம்மளே பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்தது. இப்போ நல்லா போயிட்டுருக்கு. நானே சமைக்க ஆரம்பித்தேன், இப்போ நல்லா கற்றுக்கிட்டேன். 2 வருஷம் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்தது தான் இப்போ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி சமைக்க தெரியாது? பண்ணுவேன், ஆனால் நான் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படியா? அது வந்து நீங்கள் ஸ்டார்டிங் பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல, அம்மாவை வச்சு ட்ரை பண்ணிங்கல்ல, அந்த வீடியோஸ்லாம் கூட இன்னும் இருக்கா? இருக்குது. ஃபஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கை தான் இருக்கும். ஓகே. அதனால் அது ASMRனா என்னது? ஆக்சுவலாக அந்த சவுண்டு, கட்டிங் சவுண்டு வரணும், அழகாக இருக்கணும் பார்க்க. பட் நம்ம லைட்டிங்ஸ் மேட்டர்ல இல்லை. நான் அதெல்லாம் எதுவுமே வைக்காமல் வெறும் ஃபோன் மட்டும் வச்சு ஆரம்பித்தேன். பெருசாக ஒரு 14K 15K வியூஸ் தான் போச்சு. போக அப்புறம் சேச்சுரேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டா இப்போ மாற்றி வேறு மாதிரி போகுது, ஆனால் பேர் மட்டும் அப்படியே இருக்குது. சவுத் இண்டியன் வரல, அதான் நான் நினச்சேன். எல்லாம் மாறிடுச்சு, பேர் மட்டும் மாறும். ஆமாம், ஏன்னா இவங்க குக்கிங் தான் ரொம்ப பிரதானமாக பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் அது அழகாக இருக்கணும்னு நினச்சி பண்ணுற மாதிரி இல்லாமல் குக்கிங் தான் என்னாலே நீங்கள் போட்டிருந்தீங்க. இப்போ கூட நான் ஃபேமிலி குரூப்லலாம் அனுப்பிச்சிட்டு இருந்தேன் ஒன்றா. இந்த ஒரு அப்பம் மாதிரி இருக்கிறது, ஏன்னா நம்ம எல்லாமே சாப்பிடுவோம், பட் ஐ திங்க் சேம் தான் நம்ம சாப்பிட்றோம். இப்போ எல்லா நாளுமே வந்து இப்போ வீட்டில் செய்கிறது வந்து பாயாசம் பண்ணுறாங்க, ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா சேம் பாயாசம் தான் எவ்ரி டைம். பட் இந்த மாதிரி பார்க்குறப்போ ஓகே, டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்க? நீங்கள் எதில் பார்த்து கற்றுக்குறீங்க? ஜென்ரலி எல்லாம் ஒன்று தான் மற்றவங்க பண்ணுறது. ஏன்னா இப்போது சாம்பார் வைக்கிறீங்க, நீங்களா கண்டுபிடிச்சிங்க? ரசம், மீன் குழம்பு எல்லாம் யாரோ ஒருத்தவங்க பண்ணது தான். சின்ன சின்ன வேரியேஷன் தான். அவங்க அது போட்டிருக்காங்க, நம்ம இதை கொஞ்சம் ஆட் பண்ணுவோமே, அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க, நம்ம இப்படி செய்வோமே, அப்படி ஆரம்பித்து மாற்றி பண்ணுறது தான். ஓகே. மற்றவங்க பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அடுத்தவங்க பார்த்தாங்கன்னா செஞ்சு பார்க்கணும்னு தோணணும்,
நல்லா இருக்கேன்னு தோணிட்டு தள்ளிடக்கூடாது, ஓகே. சேவ் பண்ணிட்டு செஞ்சு பார்க்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு கான்செப்ட். அண்ட் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் டக்குன்னு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு நீங்கள் யூல் டேக் ஒன் டைம் ஃபார் யுவர் செல்ஃபா அப்படின்னா இல்லையா, டேரெக்டாக போயிடுவீங்க. இன்னைக்கு என்ன ரெசிபின்றது எனக்கு இன்றைக்கே தெரியாது, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யோசிச்சு தான் பண்ணுவேன். ஸோ அது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி தான், அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு என்ன தோணுதோ, மழை பெய்யுதா சூடாக தான் சாப்பிடணும்னு தோணும், எல்லாருக்கும் அதான் தோணும், அப்போ அதை பண்ணுவோம். சரி வெயில் அடிக்குதா சில்லுன்னு எனக்கு சாப்பிடணும்னு தோணும், அதை பண்ணுவோம். வீட்டில் என்ன ஈஸியாக கிடைக்கும், நம்ம ஊருக்கு என்ன ஈஸியாக கிடைக்கும், அப்படி பண்ணுறது தான். ஓகே. புதுசாக போயிட்டு பார்க்கறதுக்கு அந்த மாதிரிலாம் எந்த சாப்பிடணும் எந்த செய்யணும் அவ்வளோதான். பட் நாங்கள் பார்க்குற பர்சன் வந்து உங்களை பார்க்குறப்போ நீங்கள் கடைசியாக அந்த பாய் சொல்வீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் உங்களை பார்க்குறப்போ ஓகே குக் பண்ணுறாங்க போல இருக்குது, மேபி ஏதாவது ஹோட்டல் வச்சுருப்பாங்க, இல்லைனா கெஃபே வச்சுருப்பாங்க, இல்லைனா செஃப்பாக இருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். நீங்கள் யார் தான் இப்போது? நான் வந்து ஒரு பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சுட்டு மாஸ்டர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் முடிச்சுட்டு இப்போ ஹெச்ஆராக இருக்கேன். எதுக்காவது சம்மந்தம் இருக்கா? எதுக்குமே சம்மந்தம் இருக்காது. முடிச்சதெல்லாம் தாண்டி பண்ணுறது வேலை வேறு. ஸோ அந்த ஃபீல்டில் இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சிது. இதை வீட்டில் இருக்கிறவங்க சும்மா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். போயிட்டுருக்கு, நல்லா போகுது. அண்ட் நீங்கள் இப்போது பேஸ்ட் எந்த ஊர் பேஸ்ட்? நீங்கள் பாண்டிச்சேரி தானே? ஓகே. அங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிவிட்டு. ஆமாம். ஓகே. அண்ட் பாண்டிச்சேரின்னு இருக்கிறப்போ அங்கே இருக்கிற டிஷ்ஷஸ்லாம் நிறையா நீங்கள் போய் பண்ணலாம் பார்த்துருக்கேன், லைக் இந்த ஃபீல்ட் விசிட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்துலாமும் இன்ஸ்பிரேஷன் எடுத்து அங்கே இருக்கிற இதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கீங்களா? அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பசங்க கூட இப்போ 4 பசங்க ஒன்றா செய்கிறாங்க, என்ன செய்யலாம்னு தோணும், சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு தோணும்ல. ஓகே, நம்ம 4 பசங்க சேர்ந்து செய்கிறோம், 4 பசங்க சேர்ந்து செய்கிறது என்ன செய்கிறோமோ அதை அப்படியே வீடியோ எடுத்து போடுவோம். அது பின்னாடி நிறைய இருக்குது, நம்ம அந்த கஷ்டத்தெல்லாம் காட்டல, பார்க்க மட்டும் அந்த ஃபீல் எடுத்துகிட்டு வரோம், அவ்வளோதான். ஓகே. அதில் இருக்க கஷ்டத்தை காட்ட மாட்டேன். ஓகே. அண்ட் அம்மா வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணாங்கன்னு சொன்னீங்களா ஸ்டார்டிங்கில், அதுக்கப்புறம் நீங்கள் குக் பண்ண ஆரம்பிச்சு அந்த வீடியோலாம் அவங்க பார்த்துருப்பாங்க, அந்த ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணுவாங்க, என்ன சொல்லுவாங்க அம்மா உங்ககிட்ட? நான் பண்ணுறது ஆக்சுவலாக எனக்கு தங்கச்சி இருக்கா, அவள் பண்ணுறது எதுவுமே நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையாக இருந்தாலுமே சரி, நான் செய்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையாக இருந்தாலுமே நல்லாயிருக்கும். ஓகே. எனக்கும் அவளுக்குள்ள வித்தியாசம். நான் இப்போ ஏதோ ஒன்று என் மைண்டுக்கு தோணுது, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறேன், அதை நான் செய்யும் போது அது நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் அவள் செய்கிறது நல்லா இருக்காது. அவங்க கிட்ட கேட்கணும், நீங்க வந்து நல்லா இப்போ கமெண்ட்ல வருவாங்க, என்ன நான் பண்றது நல்லா இல்ல, அவ ஒத்துப்பா, அவளுக்கே தெரியும் அது நான் பண்றது தான் சாப்பிடுவா. ஆக்சுவலா நான் வீடியோ எடுத்து செஞ்சு வச்சிருவேன், சில நேரம் நான் செஞ்சு வச்சது நான் வரதுக்குள்ளே காலியாயிடும், காலேஜ் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சண்டை போடுவா. ஸோ அந்த மாதிரி போறது தான். நானா செய்யறது எல்லாமே சூப்பராக இருக்கும். அது கை போக்குமா என்னன்னு தெரியல. அப்பா அவங்களும் சமைப்பாங்களா? எல்லாருமே இல்ல, நீங்களும் அம்மாவும் தான் நல்ல? நானே சமைக்க மாட்டேங்க. நான் இப்போ இந்த ஒரு விஷயத்துக்காக தான், ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், சமைக்கும் போது சின்னதாக ஒரு ஹெல்ப் அம்மாவுக்கு பண்ணுறது, அந்த மாதிரி போகிறது தான். இப்போ அது தாண்டி போயிட்டுருக்கு. ஓகே. இப்போ எவ்வளோ டிஷ்ஷஸ் தெரியும்? எவ்வளோ டிஷ்ஷஸ் தெரியும்னா அத்தியாவசிய வாழ்க்கைக்கும் தெரியும், அதை தாண்டியும் தெரியும். போதும், அது போதும். ஆமாண்டா, இது போதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரி. இப்போ இது மோர் தென் எனஃப் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணியிருக்கீங்க, இது யாராவது இப்போ கெஃபேஸ்க்கெலாம் வந்து கூப்பிடுவாங்கல்ல, நீங்கள் இந்த டிஷ் மட்டும் எங்களுக்காக சிக்னேச்சர் நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு பண்ணித்தர முடியுமா அப்படிலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் நிறைய அப்ரோச் வந்திருக்காங்க? அந்த மாதிரிலாம் எதுவும் வந்ததில்லை. என்னோட பிராண்டுக்காக பண்ணித்தாங்க, என் பிராண்டோட இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது பண்ணுங்க, அந்த மாதிரி தான் பண்ணியா சொல்லியிருக்காங்களே தவிர பண்ணி கொடுங்கலாம் யாரும் கேட்டதில்லை. அந்த நம்ம பெரிய ஆள். ஓகே. அண்ட் இப்போ இந்த குக்கிங் பண்ணுறது வந்து இட் பிகம் யுவர் ஹாபி இல்லை? ஸோ அது எப்படி ரிலாக்ஸிங்காக இருக்குமா, இல்லை வந்து சம்டைம்ஸ் எதுக்குடா இந்த வீடியோ நம்ம பண்ணோம் இந்த இன்னைக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு தோணியிருக்கா? அந்த 1.5 மணி நேரம் நான் குக்கிங் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நானே நினைஞ்சிருவேன், அவ்வளோ வேறுவார். ஏன்னா நீங்கள் சிம்பிளாக போய் குக்கிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சம். பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுக்கணும், அது ஆங்கிள் பார்க்கணும், லைட் செட் பண்ணணும், செட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அது சாயும் இது சாயும், திடீர்னு எண்ணெய் கவுரும். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணி முடிச்சு வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன். ஓ, நீங்கள் சிங்கிளாக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க, ஹெல்ப்பே கிடையாது? வீடியோ எடுக்கிறது நான் தான், செட் பண்ணுறது நான் தான், எடிட் பண்ணுறது நான் தான், சமைக்கிறது நான் தான், டேஸ்ட் பார்க்குறது நான் தான், போஸ்ட் பண்ணுறது நான் தான். பட் கட்டிங்ஸ் கூட யாரும் அது அம்மா பண்ணுவாங்க. நான் சொல்லி வச்சுருவேன், அம்மா இதை மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சிருமா, இதை மட்டும் பண்ணி வச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து வச்சுட்டு, சில நேரம் நைட்டு 10 மணிக்கு மேலே கூட பண்ணியிருக்கேன், 12 மணிக்கு பண்ணியிருக்கேன், மதியம் பண்ணியிருக்கேன், மாறி மாறி பண்ணுவேன். டைம் இருக்கோ அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி. ஆனால் போஸ்ட் பண்ணுறது மட்டும் ஒரே டைமில் பண்ணுவேன். அப்படியா? அது எந்த டைம்? 4 மணி 5 மணி சாயந்தரம். அதுதான் உங்களோட கான்ஸ்டன்ட் டைம். எவ்ரிடே போஸ்ட் பண்ணுவீங்களா இல்லை? புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா காலையில் போஸ்ட் பண்ணலாம்,
நல்ல வெல்க்ரோனாக இருந்ததுன்னா சாயந்தரம் போஸ்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி. இப்போ நான் சில பேர் என்ன நினைப்போனா, ஓகே ஈவினிங் போஸ்ட் பண்ணால் வரும்ட்டு, பட் ஈவினிங் ஃப்ரீயாக இருப்பாங்க நிறைய பேர். ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து எல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணுவீங்க? ஜாலியாக அது ஃபோன் ஃபோன் தானே பார்ப்பீங்க, விளையாடலாம் மாட்டீங்க, வெளிலலாம் போக மாட்டீங்களே? போவனே, ஜிம் போவேன். சரி, அங்கே போய் என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் போய் ஃபோன் தானே போவீங்க? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே தான் பண்ணுவேன், பட் ஜெனரலி எடுப்பாங்க பண்ணுவோம். நான் 80 to 70% பீப்புள் ஃபோன் எடுப்பாங்க. அந்த டைம் நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் சமைச்சதுலேயே தி பெஸ்ட் டிஷ்னா அது என்ன? பெஸ்ட்னா எல்லாமே தான்மா, எல்லாமே நல்லா இருக்கும். ஒன்று ஒரு மாதிரி. உங்களுக்கு பிடிச்சது வேர்ஸ்ட் சொல்லுங்க. அந்த பலாப்பழ அல்வா அதிலே சொல்லியிருப்பேன்ல, வாயிலே வைக்க முடியல. ஏன் அது எப்படி? நல்லா இல்லை, அது என்ன ஆச்சுன்னு தெரில, பட் அது போனி பண்ணிட்டேன். ஓகே, அது வந்து நீங்கள் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக்கா இல்லை உங்களுக்கு அந்த இதுவே நல்லா இல்லைன்ற மாதிரி? அது என்னது? பழ ஹல்வா. அண்ட் தென் வேற ஏதாவது அந்த மாதிரி டிஷ், அதாவது நல்லா இல்லைன்னு இல்லை, பட் எனக்கு ஐ டோன்ட் லைக் இட். பட் குனாஃபா உங்களுக்கு பிடிக்காது? குனாஃபா நான் செஞ்சேன், அது பிடிக்கல. அது அந்த அளவுக்கு வரல. வெளில சாப்பிட்டுருக்கீங்க குனாஃபா? நான் சாப்பிட்டது இல்லை. ஓகே, குனாஃபா இஸ் லிட்டில் சுகரி தான். ஆனால் ஆக்சுவலி அது ஓகே, பட் ஆமாம். ஓகே, பட் டாப் டிஷ்ஷஸ்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நீங்களே பண்ணிருந்தீங்கன்னா அது டாப்ல இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபேவரட் டாப் டிஷ் திடீர்னு கேட்டிங்கன்னா எதை சொல்கிறது? சரி, வட்டலாப்பம் வச்சுக்கோங்க, அது நல்லா இருக்கும். வட்டலாப்பம். ஓகே, அதுதான் அது பூண்டு தொக்கு, அதெல்லாம் நான் சூப்பரான. பட் எப்பவுமே இந்த மாதிரி குக் பண்ணுறவங்க, இப்போ நம்ம நீ நான் பார்த்தப்போவுமே எல்லாருமே சொன்னது என்னன்னா, ரொம்ப கமர்ஷியலைஸாக எல்லாருக்குமே பிடிச்ச பிரியாணி அந்த மாதிரியே யாருமே சொல்ல, இல்லைனா வந்து மசாலா தோசை அப்படி ரொம்ப வராமல் எல்லாருமே ரொம்ப யூனிக்காக சொன்னாங்க. இப்போ நீங்கள் சொன்ன அந்த யூனிக் இல்லை, அதில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது. வீட்டில் அவங்க வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு பண்ண தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி மற்றவங்களும் அவங்க வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வீடியோ போடுறாங்க. சில பேர் வீட்டில் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருக்கும், அதுக்கு ஒரு ரெசிபி. சில பேர் வீட்டில் முட்டை மட்டும் இருக்கும். நல்லா நோட் பண்ணியிருக்கீங்களா? முட்டை, பிரெட்டு, இதெல்லாம் வச்சு போடுற வீடியோ ரொம்ப அதிகமான வியூஸ் போகும். ஏன்? மேகி கூட அது மாதிரி போகும். மேகி அது ஓகே. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் ரொம்ப அதிகமாக யார் வீட்டில் இருக்கோ அவங்களோட வீடியோஸ்லாம், அந்த வீடியோஸ்லாம் ரொம்ப அதிகமாக வியூஸ் போகும். ஏன்னா அதுதான் எல்லார் வீட்லையும் இருக்கும். அவங்க அதில் ஒரு இனோவேஷன் எடுத்துகிட்டு வராங்களே தவிர புதுசாலாம் இல்லை. அதுலேயுமே இப்போ ஜென்ரலாக பண்ணுறது இல்லாமல் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறது. லைக் அதுலேயுமே நிறைய ஃபிஷ் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஃபுடீஸ்லாம் ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா நம்ம ஜென்ரலாக பரோட்டா பார்ப்போம், பிரியாணி பார்ப்போம், இல்லை மீன் குழம்பு கூட ஓகே டு த எக்ஸ்டென்ட் பார்ப்போம். பட் அங்கே இருந்தது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸாக இருந்தது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி என்ன எடுத்துகிட்டு போனீங்க அங்கே? நான் அதான் சொன்னேனே, நான் அந்த வட்டலாப்பா எடுத்துகிட்டு போனேன், காட்டல, என்ன பண்றது? ஓகே, பட் வட்டலாப்பா யார் சாப்பிட்டாங்க? அந்த வட்டலாப்பா யார் சாப்பிட்டாங்கன்னு எனக்கு கேட்காதீங்க, நான் பார்க்கல அந்த கும்பல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் கால் என்னது எனிட் தான். அப்படியா? பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, எல்லாம் சாப்பிட்டாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க, நான் ஒன்று எடுத்து சாப்பிடலாம். நான் சாப்பிட்டது தானே, சாப்பிட்டு தான் வீட்டில் இருந்து எடுத்துட்டு போனேன். ஓகே, எஸ். அண்ட் அங்கே எப்படி நீங்கள் போனீங்க? ஆக்சுவலி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, நீயா நானாலேருந்து அந்த பேஜ்லேருந்து எனக்கு மெசேஜ் வந்தது. ஸோ தே காண்டாக்டட் மீ அட் அரௌண்ட் 8:39 PM. ஷோ இருக்குது, வரீங்களான்னு கேட்டாங்க. வரேன்னு சொன்னேன். எப்போன்னு கேட்டேன். அது சொன்னால் ஷாக் ஆவீங்கன்னு சொன்னான். எப்போ அப்படின்னோடனே நாளைக்கு காலையில் வரணும், நான் பாண்டிச்சேரி. ஸோ இது வந்து இவிபியில் நடக்குது. 9 அரௌண்ட் அங்கே இருக்கிற மாதிரி வர சொன்னாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் 4 எழுந்திரிச்சு ஸோ அங்கேருந்து கிளம்பி போய் ஷோ அட்டன் பண்ணிவிட்டு நைட்டு திருப்பி வர்றதுக்கு ஒரு 10 ஆயிடுச்சு. அப்பா, அது ஒரு ஆனால் அது பைக்லேயே வர்றதுன்றது அது ஒரு இதுதான் இல்லை, ஆனால் அது ஒரு ஜாலி அப்படின்றப்போ. ஓகே, கட்டமாக ஒன்று இருக்குல்ல, என்ன பண்ண முடியும்? எஸ். அண்ட் தென் இப்போ இந்த சில டிஷ்ஷஸ்லாம் வந்து நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுருப்பீங்கல்ல, டு டூ அப்படின்ற மாதிரி, இதெல்லாம் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி டிஷ்ஷஸ்லாம் என்ன? எனக்கு அப்படிலாம் கிடையாதுமா. எனக்கு வந்து ஒரு ரொட்டீன் இருக்குது. சப்பாத்தி பரோட்டா ஐட்டம் ஒரு நாள் போடுறேன்னா அடுத்தது வந்து எக்கு வச்சு ஒரு ஐட்டம் போடுவேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சு ஒரு ஐட்டம் போடுவேன். அடுத்தது ஸ்வீட் ரெசிபி ஒன்று போடுவேன். ஸோ இது ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நான் பிளான் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரேடியாக அடிக்காமல் ஒரு வீக்குக்கு ஒன்று ஷஃபிள் பண்ணி போட்டுகிட்டே இருப்பேன். ஆமாம், இந்த சப்பாத்தி வந்து அந்த சப்பாத்தி வச்சு ஹார்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் சப்பாத்தி வச்சு ஒன்று பண்ணுறது, அதுதான் சொல்கிறீங்க. ஓகே, அந்த மாதிரி. அதுக்கடுத்து ரைஸ். சப்பாத்திலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். இப்போ அக்கி ரொட்டின்னு ஒன்று பண்ணுவாங்க, சில பேர் வந்து ருமாலி ரொட்டி பண்ணுவாங்க, சில பேர் வீச்சு பரோட்டா பண்ணுவாங்க. அதுலேயே வெரைட்டிஸ் இருக்குல்ல நிறையா, அது கூட அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருக்கும். அண்ட் தென் டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி, ஆஃபீஸ், அதெல்லாம் இப்போ நீங்கள் அது ரெண்டுமே மெயின்டைன் பண்ணுறீங்கல்ல. இப்போ நைட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் மறுபடியும் மார்னிங் இதெல்லாம் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறீங்களே, அதை பற்றி ஹவு யுவர் ஃபேமிலி சப்போர்ட்டிங்? ஃபேமிலி சப்போர்ட் எங்கள் அப்பா சொன்னதுனால தான் இப்போ இங்கே இந்த இது. அவர் வந்து சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ், அம்மா ஹோம் மேக்கர் தான். பாப்பா டிப்ளமா இன் ஃபார்மசி அண்ட் பேச்சுலர் இன் ஃபார்மசி முடிக்கும்.
நான் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை ஆரம்பித்தேன். ஒன்றும் பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா போட்டேன். நல்லா வந்துச்சு. சரி ஓகே, ஜஸ்ட் வாண்ட் டு கண்டினியூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பண்ணிக்கிட்டே போனேன். என்னோடய நைட் ஷிஃப்ட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 PM to 2 AM வரைக்கும். ஓகே, அதுலேருந்து முடிச்சு காலைல 10 மணிக்கு எழுந்திரிப்பேன். எழுந்திரிச்சு அப்போ தான் வீடியோ பண்ணுவேன். 10:30லேருந்து 11:30 அந்த மாதிரி வீடியோ பண்ணுவேன். எடிட்டிங் பண்ணிவிட்டு ஜிம் போவேன், வருவேன், எடிட் பண்ண வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், திருப்பி சைக்கிளிங் போவேன், வருவேன், ஆஃபீஸ் போவேன், முடிஞ்சிடும். ஆஃபீஸ்லாம் ஒர்க் ஃப்ரம். ஸோ அப்படி தான் என் ஸ்கெடியூல் போகும். இதுக்கு நடுவில் வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாட்ட சொல்லுவோம்மா, இந்த காய்கறி அரைஞ்சி வச்சுமா, இதை போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துடுமா, இதை எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால தான் இங்கே போயிட்டுருக்கு. பட் லாங் கேப்ஸ்லாம் விட்டுருக்கீங்களா? ஏதாவது ஒரு இது இருக்கும் நம்மளுக்கு பர்சனல் ஒர்க்கு? எல்லாருக்குமே ஹார்ட் டைம்ஸ்னு ஒன்று வரும். அது எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி. எனக்கு வந்து 35K வரைக்கும் சர்ன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 year 35 to 38 லாக் ஆகிட்டேன். நோ க்ரோத். 10K 8K 14Kன்னு ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து நோ வாய்ஸ் ஓவர், ஜஸ்ட் பேக்ரவுண்ட் சாங், ASMR கண்டென்ட் கடன்னு போகும். பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சாங், தமிழ் சாங் ஏதாவது போடுவேன். பெருசாக யாரும் சேவ் பண்ணுற மாதிரி லைக் ரீச் ஆகலை, யாரும் பண்ணி பார்க்குற மாதிரி தெரில. சரி ஓகே, ஒய் கான்ட் வி ட்ரை வாய்ஸ் ஓவர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்டைலில் வாய்ஸ் ஓவர் பண்ணுவோம். நிறைய மற்றவங்கள மாதிரி இல்லாமல் அந்த கடைசி கிளிப் நான் எப்பயுமே பேசுவேன். ஒரு வீடியோ பண்ணுறேன்னா அந்த ரெசிபி வீடியோ முடியும் போது சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாய் சொல்லுவேன். ரெசிபி அதுக்கப்புறம் நம்ம ஏன் வந்து சொல்லக்கூடாது, இன்க்ரீடியண்ட்டை சொன்னால் அது இன்னும் போய் ரீச் ஆகும், நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி பார்ப்பாங்கன்றதுக்காக சும்மா பேசி பார்த்தேன். நல்லா போச்சு. ஓகே, அதில் ட்ரிகரிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன், தூண்டுவேன். எப்படின்னா பேச்சுலர் பசங்களாக செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுங்க அம்மா கிட்ட சொல்லி, இல்லைனா வந்து லைக் ஐ யூஸ் டு ட்ரிகர் அ லாட். எப்படின்னா அந்த டிஷ்ஷை வந்து அந்த ஃபஸ்ட்டு 10 செகண்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு 10 செகண்டில் ஒரு இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவேன், ஏதாவது ஒன்று பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவேன். அது எனக்கு அந்த டிஷ்ஷு சொன்னால் தான் எனக்கு தெரியும். வழக்கமாக இதை செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று சொன்னீங்களே, வட்டலப்பத்துக்கு வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, என் சின்ன வயசில் என் ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கான். நான் அது என்னென்னு எனக்கு பேர் தெரியாது. கொழுப்பு அது ஒரு மாதிரி லைக் கொழுப்பு முழுக்கணும் இருக்கும். எனக்கு எங்கள் அம்மா கிட்ட சொல்லி செம்ம திட்டு வாங்கினேன். என்னானே தெரியாமல் செஞ்சு கொடுறானா, எப்படி செஞ்சு கொடுப்பாங்க. அதை வந்து நான் ஒரு ஹிண்ட்டாக வச்சேன். ஓகே, அந்த மாதிரி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி திட்டு வாங்கியிருக்கேன். இது பேர் தான் வட்டலாப்பம், செம சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணேன். கரெக்ட். ஏன்னா இன்னொன்றுல கூட நீங்க துல்கர் சல்மான் செஞ்சதுன்னு சொல்லிட்டு ஏதோ அவருக்கு ஒன்று பிடிக்கும்னு சொல்லிட்டு அது ஒன்று பண்ணேன். நிறைய இன்ட்டு இது 3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது, ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க, ப்ரீமிக்ஸ் மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் பண்ணி சொல்லிவிடுவேன். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது அது ட்ரிகர் பண்ணும். ஓகே, கடைசியாக இன்னொன்று முடிக்கும் போது என்ன சொல்லணும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, வேணே ஃப்ரெண்டுக்கு அனுப்புவாங்க. ஃப்ரெண்டோட லைக் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி அவங்க அம்மாவை செஞ்சு சொல்லி எடுத்துகிட்டு வருங்க, இல்லை உங்கள் அம்மா கிட்ட சொல்லி நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, இல்லை நீங்களே செஞ்சு உங்கள் அம்மா கொடுங்க, மாற்றிக்கிட்டே இருப்பேன். சரிங்களா? அந்த மாதிரி ட்ரிகர் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஹிட் ஆகும். ஐயோ, பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்கா? அந்த ஒரு வருஷம் லாக் ஆச்சு இல்லையா, அந்த ஒரு வருஷம் லாக்ல இவ்வளோ யோசிச்சேன். ஓகே, எப்படி மேலே போகிறது. இப்போ நல்லா ஏறுதா? ஓகே, பட் ஆமா, ஒரு நீங்க என்ன சொன்னீங்க 35ல லாக் ஆச்சுன்றப்போ இப்போ 200+ இருக்குன்றது. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் நான் 38ல தான் இருந்தேன். பட் இப்போ 1 year ஆகல. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய யா 235 232K. சூப்பர். இதுக்கப்புறம் இன்னொன்னும் மாத்துவீங்க, மேபி ஸ்டைல் இது அந்த மாதிரி இல்ல? டிபெண்ட்ஸ் அபான் தி மார்க்கெட், டிபெண்ட்ஸ் அபான் தி பீப்பிள் மைண்ட் செட். அண்ட் அந்த லைட்டிங்மே ஒரு மாதிரி டிம் yellowish ஒரு லைட்டிங் இருக்கிற மாதிரி மாறும். டிபெண்ட்ஸ் அபான் தி ஃபுட். என்னென்ன ஃபுட் பளிர்னு இருக்கிற ஃபுட்டுக்கு லைட்டை மாற்றுவேன், டல்லாக இருக்கிற ஃபுட்டுக்கு மாற்றுறது தான். பார்க்க பிடிக்கணும், என் வீடியோவை பார்த்தாங்கன்னா சாப்பிட்ணுன்னு தோணும், பார்க்க டெம்ப்டிங்காக இருக்கணும், அதுதான் மெயின். அதுக்கு என்னவோ அதை பண்ணி தானே ஆகணும். கரெக்ட். அண்ட் ஐ திங்க் ஒரு எடிட்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் யோசிக்க முடியும். ஒரு ஃபுட்டு வந்து ஒருத்தவங்க செய்யறதுனா யோசிக்கணும்னா ஒரு குக் செஃப்பாக யோசிப்பாங்க. அதை பார்க்குறவங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத இந்த எடிட்டர் யோசிப்பார். ப்ளசண்ட்டாக இருக்கா அந்த வீடியோ எவ்வளோ சுருக்கமாக நம்ம காட்ட முடியுன்றதையும் லைக் பண்ணுறவங்க யோசிப்பாங்க. அது எப்படி கேமராவில் காட்டுறதுன்றதையும் யோசிப்பாங்க. எல்லாத்தையும் யோசிக்கிறதுனால வந்துடுது. எல்லா பேஜுக்குமே வந்து ஒரு மிக்ஸ்ட் கமெண்ட்ஸ் எப்பயுமே வரும். நெகட்டிவ் எவ்வளோ வருதோ அதே அளவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கா, இல்லைனா டிஎம்ஸ் வந்திருக்கா? வருதே. இப்போது ரீசெண்டாக இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட அந்த பாய் வீடியோவுக்கு அவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஓகே, சொல்லக்கூடாது, அதெல்லாம் வல்கராக பேசுகிறாங்க. ஓகே, நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது. எனக்கு அதை பற்றி பார்க்கல, நான் அதை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவேன். ஓகே ஓகே, அடுத்து தள்ளிட்டு போயிடுவேன். நல்லா இருக்கிற கமெண்ட்டுக்கு மட்டும் லைக் போட்டு ஓகே சூப்பர் குட் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, அது பண்ணாமல் இருக்க மாட்டேன். நான் நெக்ஸ்ட் வருது.
நீங்க சொன்ன மாதிரி இந்த பாசிட்டிவ் இது வருது இல்லையா, அந்த பாய்க்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களே வந்து உங்களெல்லாம் அங்க நீங்க வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அவங்க சொன்னோன்னே இல்ல. ஆக்சுவலாக ஒரு சொல்லணும்னு சொல்லலாமா, சும்மா நின்றுட்டு இருப்பேன், ஒரு சைட் போஸ்ட்டில் இருக்கும். சரி ஓகே என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரில. சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய். அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன்னா, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அடுத்த வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், நான் இதை கண்டினியூ பண்ணுறேன் பாய்ன்னு சொல்லுவேன். இப்போ அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை பண்ணி தான் கடைசி எனக்கு கிடைச்ச டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட். என் வீடியோ வந்து ஒரு 50லேருந்து 60 செகண்ட்குள்ளே தான் இருக்கும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அந்த டைம் பீரியடில் ஃபஸ்ட்டு 10 செகண்ட்ஸ் வந்து இன்ட்ரோக்கு போயிடுது, லாஸ்ட்டாக ஒரு 5 செகண்ட்ஸ் to 6 செகண்ட்ஸ் தான் எனக்கு கிடைக்குது, நடுவில் இருக்கிறதெல்லாம் ஃபுட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது கடைசியாக சின்னதாக ஒன்று எதாவது வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த பாயை எடுத்துன்னு வந்து சேர்த்தேன். அது ஃபுல்லாக பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி ஓகே பார்க்குறாங்க பிடிச்சிருக்கு அது என்ன இருக்கும், சும்மா காமெடியாக ஆரம்பிச்சது. அப்போ உங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு பாய் சொல்லுங்க. சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் பாய் அப்படி சொல்லுவேன். அதில் என்னமா இருக்குது. எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூமா. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.